மகாநதி இன்னைக்கு எபிசோட்ல யமுனா சூசைட் அட்டன் பண்ண கேஸில் விசாரிக்க போலீஸ் வராங்க. யமுனா ஐஏஎஸ் எக்ஸாமில் டென்ஷனாக இருந்துச்சு, அதனால தான் நான் சூசைட் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்றாரு. போலீஸ் வந்து என்னம்மா உங்க அக்கா சொன்னதுனால நீ அதையே கேட்டுட்டு சொல்றியா அப்படின்னு நம்பாம கேள்வி கேட்டுட்டே இருக்காரு. ஃபர்ஸ்ட் நிவின்றது யாரு, அவர் எப்படி நீங்க சூசைட் அட்டன் பண்ணும்போது அங்கே வந்தாரு, அவர் தான் உங்களை வந்து இங்கே அட்மிட் பண்ணிருக்கிறதா ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னு நிவினை பத்தி விசாரிக்கிறாரு. விஜய் அதுக்கு போலீஸை தனியாக கூப்பிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சு அனுப்பிடுறாரு. அப்புறம் காவேரி அம்மா கால் பண்ணி நீ விஜயம் வேணா நாளைக்கு வாங்க, யமுனாவை இப்பவே அனுப்பி விடுங்க, நீங்க 2 பேரும் தனியா போன இடத்துல யமுனா எதுக்கு அங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. காவேரி பதில் சொல்ல முடியாம தடுமாறுறதை பார்த்துட்டு விஜய் போன் வாங்கி பேசுறாரு. நாங்க இங்க வந்ததே யமுனாக்காக தான், ஐஏஎஸ் எக்ஸாம்னால யமுனா டென்ஷனா இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். ஏன் நான் யமுனாவை கூட்டிகிட்டு வரக்கூடாதா, எங்களுக்கு தனி ரூம் யமுனாக்கு தனி ரூம் தான், அதனால ஒரு கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசி சமாளிக்கிறாரு. விஜய் நிவினை தனியாக கூட்டிகிட்டு போய் விசாரிக்கிறாரு. காவேரி யமுனா யாரையும் லவ் பண்ணுறதா ஏற்கனவே சொல்லியிருந்தா, அதனால ஏதோ ப்ராப்ளம்னு கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ சூசைட் அட்டன் பண்ணதை வச்சு பார்க்கும்போது லவ் ப்ராப்ளம்னால தான் சூசைட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான்னு தெரியுது. ஆனால் இப்போ நீங்கள் இருக்கிறத பார்த்தாக்கா நீ தான் அந்த லவர் பையா இருப்பியோன்னு எனக்கு டவுட் வருது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நிவின் ஆமாம் நான் தான், ஆனால் நான் வந்து யமுனாவை லவ் பண்ணலை, யமுனா தான் ஒன் சைடாக என்ன லவ் பண்ணா, ஹெல்ப் பண்ணதை வந்து அவங்க லவ்னு நினச்சிக்கிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கு விஜய் நீங்கள் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், உங்களுக்கும் யமுனாக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, நீங்கள் ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணதுக்காகவா சூசைட் வரைக்கும் போவா லவ்னு நினச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நிவின் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் கூட தான் மச்சினிச்சின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணீங்க, அக்கறைப்பட்டீங்க, நீங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே பண்ணீங்க, அப்போ உங்களுக்கே இவ்வளோ அக்கறை இருக்குன்னா எனக்கு இருக்கக்கூடாதா, உங்கள் கான்ட்ராக்ட் மேரேஜ் என்ன மிஞ்சி போனால் 2 மாதம் தானே, அதுக்கப்புறம் நான் தானே பார்த்துக்க போகிறேன், நீங்கள் தானே சொன்னீங்க காவிரியை எனக்கு திரும்ப கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதுக்கு விஜய் இன்னும் 2 மாதம் டைம் இருக்குல்ல,